ஓம் சாந்தி 1-5-2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற தந்தை நமக்கு தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். அவர் சர்வவியாபியாக இருக்க முடியாது என்று நீங்கள் நிரூபித்து சொல்லுங்கள். கேள்வி: இச்சமயம் உலகத்தில் அதிகமான துக்கம் ஏன் இருக்கிறது? துக்கத்திற்கான காரணம் சொல்லுங்கள். பதில்: முழு உலகத்தின் மீதும் ராகு தசை இருக்கிறது. இந்த காரணத்தினால்தான் துக்கம் இருக்கிறது. விருக்ஷபதி தந்தை எப்போது வருகிறாரோ அப்போது அனைவர் மீதும் ப்ருஹஸ்பதி தசை, அதாவது குரு தசை அமர்கிறது. சத்யுக திரேதா யுகத்தில் குரு தசை இருக்கிறது. ராவண பேர் அடையாளம் இருக்காது. ஆகையால் அங்கே துக்கம் இருக்காது. தந்தை வந்திருப்பதே சுகதாமத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. அதில் துக்கம் இருக்க முடியாது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். ஏனென்றால் குழந்தைகள் அனைவரும் இதை அறிவீர்கள். அதாவது நாம் ஆத்மாக்கள், நம்முடைய வீட்டிலிருந்து நாம் மிகவும் தூரத்திலிருந்து இங்கே வருகிறோம். வந்து இந்த சரீரத்தில் பிரவேசமாகிறோம் பாகத்தை நடிப்பதற்காக. பாகத்தை ஆத்மாதான் நடிக்கிறது. இங்கே குழந்தைகள் தங்களை ஆத்மா என உணர்ந்து பாபாவின் நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் நினைவின் மூலம் குழந்தைகளாகிய உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் இருந்து சாம்பல் ஆகும் என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். இதை யோகம் என்று சொல்லக்கூடாது. யோகத்தை சந்நியாசிகளும் கற்பிக்கிறார்கள். மாணவர்களுக்கு ஆசிரியருடன் யோகம் இருக்கிறது. குழந்தைகளுக்கு தந்தையுடன் யோகம் இருக்கிறது. இது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மா, அதாவது குழந்தைகள் மற்றும் தந்தையின் சந்திப்பாகும். நன்மை நடக்கும் சந்திப்பாகும். உலகத்தில் இருக்கிறவங்களும் யோகிகள் தான். சன்னியாசிகள் கூட யோகா சொல்லி கொடுக்குறாங்க. ஆகையால யோகா யோகான்னு சொல்லாதீங்க அப்படின்றார். நினைவு அல்லது புத்தியின் தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உலகத்தில் கூட மனிதர்கள் யோகிகள் தான். யாரையாவது நினச்சிட்டே இருப்பாங்க. மாணவர்களுடைய தொடர்பு ஆசிரியரிடம் இருக்கும். படிக்கும்போது கூட அந்த புத்தியில் ஆசிரியர் எப்படி சொல்லி கொடுத்தாங்க, இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் அப்படின்றதெல்லாம் புத்தியில் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த நினைவின் தொடர்பு இருக்குது. அதே போல குழந்தைகளுக்கு தந்தையுடன் அந்த தொடர்பு இருக்கும். இங்கே ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மா, அதாவது குழந்தைகள் மற்றும் தந்தையின் சந்திப்பு அப்படின்றார். இந்த சந்திப்பில் தான் நன்மை நடக்கும் அப்படின்னு புரிய வைக்கிறார். ஆகையால நம்ம யோகா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறத விட பாபாவை சந்திக்க போகிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும். இப்போது நீங்கள் ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றிய ஞானம் புரிய வைக்கிறீர்கள் என்றால், 2 தந்தையர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மட்டும் போதாது. அவர் தந்தையாகவும் ஆசிரியராகவும் இருக்கிறார் என்பதையும் சொல்லி புரிய வைக்க வேண்டும். நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள். அவர் ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தையாவார். பக்தி மார்க்கத்தில் அனைவரும் பகவானாகிய தந்தையை நினைவு செய்கிறார்கள். ஏனென்றால் பகவானிடமிருந்து பக்தியின் பலன் கிடைக்கிறது. அதாவது தந்தையிடமிருந்து குழந்தைகள் ஆஸ்தி அடைகிறார்கள். பகவான் பக்தியின் பலனை குழந்தைகளுக்கு கொடுக்கிறார். என்ன தருகிறார்? உலகத்தின் எஜமானராக ஆக்குகிறார். இந்த எல்லையற்ற தந்தையோ அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறார். ஞான கடலாக இருக்கிறார். மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறார். சுக கடலாக சாந்தி கடலாக இருக்கிறார் என்று அவருடைய மகிமையை புரிய வையுங்கள். சர்வவியாபியாக இருந்தால்
பிறகு ஆசிரியராகி எப்படி கற்றுத் தருவார்? பிறகு சத்குருவாகவும் இருக்கிறார். அனைவருக்கும் வழிகாட்டியாகி அழைத்து செல்கிறார். அதாவது யாராவது புதுசா வந்தால் முதல்ல அவங்களுக்கு பாபாவினுடைய அறிமுகத்தை கொடுங்க. பாபாவுடைய குணங்களை பற்றி சொல்லுங்க. அவர் தந்தையாகவும் இருக்கிறார். முக்கியமா ஆசிரியராகவும் இருக்கிறார் அப்படின்றது புரிய வைங்க. அப்போ பகவான் சர்வவியாபி இல்லைன்ற பாயிண்ட் தானாகவே நிரூபணம் ஆயிடும் அப்படின்றார். அவர் எப்போது பாரதத்தில் வருகிறாரோ அப்போது பாரதத்தில் குரு தசை ஏற்படுகிறது. சத்யுகத்தில் அனைவரும் சதா சுகமான தேவி தேவதைகளாக இருப்பார்கள். பிறகு எப்போது உலகம் தமோ பிரதானம் ஆகிறதோ அப்போது அனைவர் மீதும் ராகுவின் தசை அமர்கிறது. விருக்ஷபதியை பற்றி யாருக்கும் தெரியாது. விருக்ஷபதி என்றால் கல்ப மரத்தின் விதையானவர், கல்ப மரத்தின் அதிபதி. அறிந்து கொள்ளவில்லை என்றால் பிறகு ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? நீங்கள் இங்கே அமரும் போது அஷரீரியாகி அமர்ந்திருங்கள். ஆத்மா தனி, வீடு தனி. இந்த ஞானம் கிடைத்திருக்கிறது. அதாவது ஆத்மா வேறு, ஆத்மா வசிக்கின்ற இந்த சரீரம் வேறு, ஆத்மாவின் வீடு வேறு என்ற ஞானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆகையால அந்த சிந்தனையில அமர்ந்திருங்க அப்படின்றார். 5 தத்துவங்களின் ஷரீரம் உருவாகிறது. அதில் ஆத்மா பிரவேசமாகிறது. அனைவருடைய பாகமும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. சிவ்பாபா சுப்ரீம் தந்தை, சுப்ரீம் ஆசிரியராக இருக்கிறார். லௌகீக தந்தை, அதாவது உலகாய தந்தை, உலகாய ஆசிரியர், உலகாய குருவின் கான்ட்ராஸ்ட், அதாவது வேறுபாட்டை சொல்வதின் மூலம் உடனே புரிந்து கொள்வார்கள். வாக்குவாதம் செய்ய மாட்டார்கள். எல்லைக்குட்பட்ட தந்தையிடம் இருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது. இச்சமயம் ஒருவர் கூட ஆத்மா அபிமானியாக இல்லை. தந்தைதான் வந்து ஆத்மா அபிமானியாக ஆக்குகிறார். இது தமோ பிரதான குப்பைகளின் உலகம். இது எந்த வேலைக்கும் உதவாதது. எவ்வளவு துக்கம் இருக்கிறது. துக்கம் எங்கிருந்து வந்தது? பாபாவும் உங்களுக்கு மிகுந்த சுகத்தை கொடுத்தார். பிறகு நீங்கள் ஏணிப்படியில் எப்படி இறங்கி வந்தீர்கள்? இப்போ நாம தான் பாபாவுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா பாபா நம்மை வந்து சதோ பிரதான உலகத்துக்கு அனுப்புனார். சதோ பிரதானம் அப்படின்னா விகாரங்கள் என்னவென்றே தெரியாத நிலை. நான் அந்த மாதிரி உலகத்திற்கு உங்களை அனுப்பினேன். ஆனா இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? தமோ பிரதான குப்பைகளின் உலகத்துல இருக்கிறீங்க. எந்த வேலைக்கும் உதவாத உலகத்துல இருக்கிறீங்க. இங்க எவ்வளோ துக்கம் இருக்கு. எப்படி வந்தது இந்த துக்கம் அப்படின்றார். சிந்திக்க வைக்கிறார். அப்போ நாம சிந்திக்கணும். சத்தோ பிரதான நிலையில இருந்தவங்க எப்படி நம்ம இப்படி ஆனோம்? அப்போதான் இந்த நிலையிலிருந்து மீண்டும் சத்தோ பிரதானம் ஆகிறதுக்கு, விகாரங்கள் என்றால் என்னவென்றே தெரியாத அந்த நிலை அடையிறதுக்கு முயற்சி செய்ய முடியும். பாபாவையும் பார்க்க முடியாது, ராவணனையும் பார்க்க முடியாது. இருவரையுமே இந்த கண்களால் பார்க்க முடியாது. அதுபோல ஆத்மாவையும் பார்க்க முடியாது. ஆனால் ஆத்மா என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. நான் ஆத்மா என்றால் ஆத்மாவின் தந்தையும் நிச்சயமாக இருப்பார். தந்தை பிறகு ஆசிரியராகவும் ஆகிறார். வேறு யாரும் இதுபோல் ஆகுவதில்லை. இப்போது நீங்கள் 21 பிறவிகளுக்கு சத்கதி அடைகிறீர்கள். பிறகு குருவுக்கு அவசியமே இல்லை. சத்யுகத்தின் பழக்கங்கள் வேறு, கலியுக மனிதர்களின் பழக்கங்கள் வேறு. நீங்கள் அனைவரும் மீராக்கள். கலியுக மனிதர்களின் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு பிடிப்பதில்லை. அதாவது பாபா மீராவினுடைய எக்ஸாம்பிள் கொடுத்து புரிய வைக்கிறார்.
மீரா ராணியாக இருந்தாள். ஆனால் கிருஷ்ணர் மீது அவ்வளோ அன்பு. ஆகையால அந்த லௌகீக குல பழக்க வழக்கங்கள், மரியாதைகள் மீராவுக்கு பிடிக்கல. அதை எல்லாத்தையும் துறந்து வெளியே வந்துட்டா கிருஷ்ணனுக்காக. அதுபோல நீங்களும் மீராக்கள் தான். உங்களுக்கு தெரியும் இப்ப நம்ம சத்தியுகத்துக்கு போகணும்னுட்டு. ஆகையால இந்த கலியுகத்தின் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு பிடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்றார். ஒவ்வொரு கல்பமும் பாபா வந்து உலகத்தில் அமைதி ஸ்தாபனை செய்கிறார். கல்பத்தின் ஆயுளை நீண்டதாக ஆக்கியதினால் மனிதர்கள் கும்பகர்ண தூக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தந்தை வருவதே நரகத்தை சொர்க்கமாக்குவதற்காக. துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். பிறகு வழிகாட்டியாகி அனைவரையும் அழைத்து செல்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், கலியுக மனிதர்களின் குல வழக்கங்களை விட்டுவிட்டு ஈஸ்வரிய குலத்தின் மரியாதைகளை கடைபிடிக்க வேண்டும். அஷரீரியாகிய தந்தை என்ன சொல்கிறாரோ அதை அஷரீரியாகி கேட்கின்ற பயிற்சியை உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், எல்லையற்ற தந்தை தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். இந்த வேறுபாட்டை, அதாவது கான்ட்ராஸ்டை அனைவருக்கும் சொல்லி புரிய வைக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை சர்வவியாபி இல்லை என்பதை நிரூபித்து சொல்ல வேண்டும். வரதானம், எல்லைக்குட்பட்ட குறும்புகளிலிருந்து விடுபட்டு ஆன்மீக பெருமிதத்தில் இருக்கக்கூடிய அன்பு புத்தி உடையவர் ஆகுங்கள். நிறைய குழந்தைகள் அதிகமாக எல்லைக்குட்பட்ட சுபாவ சம்ஸ்காரத்தின் குறும்புகள் செய்கிறார்கள். எங்கே என்னுடைய சுபாவம், என்னுடைய சம்ஸ்காரம் என்ற சொல் வருகிறதோ அங்கே அது போன்ற குறும்புத்தனங்கள் ஆரம்பமாகி விடுகிறது. இந்த எனது என்ற சொல்தான் சுத்த வைக்கிறது. ஆனால் எது பாபாவிடமிருந்து வேறுபட்டதாக இருக்கிறதோ அது என்னுடையது கிடையவே கிடையாது. என்னுடைய சுபாவம் பாபாவின் சுபாவத்திலிருந்து வேறுபட்டதாக இருக்க முடியாது. எனவே எல்லைக்குட்பட்ட குறும்புத்தனங்களிலிருந்து விடுபட்டு ஆன்மீக பெருமிதத்தில் இருங்கள். அன்பு புத்தி உடையவராகி அன்பின் குறும்பு வேண்டுமானால் செய்யுங்கள். ஸ்லோகன்: தந்தையின் மீது, சேவையின் மீது, குடும்பத்தின் மீது அன்பு இருக்கிறது என்றால் உழைப்பில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள். இந்த மாதத்திற்கான அவ்வியக்த சமிகைகளின் தலைப்பு: குஷியின் பொக்கிஷத்தினால் நிரம்பியவராகி அதிர்ஷ்டம் நிறைந்தவர் மற்றும் மகிழ்ச்சியான மனமுடையவர் ஆகுங்கள். நிகழ்கால நேரத்தில் உலகத்தில் அனைத்தையும் விட அதிகமாக குஷியின் அவசியம்தான் இருக்கிறது. உங்களிடம் குஷியின் கஜானா நிரம்பி இருக்கிறது. எனவே சதா குஷியாக இருங்கள். மேலும் மற்றவர்களுக்கும் குஷியாக இருப்பதற்கான சாதனம் கொடுங்கள். அதன் மூலம் அனைத்து ஆத்மாக்களும் உங்களை குஷியின் தேவதை என்று ஏற்றுக்கொள்வார்கள். நான் குஷியின் தேவதை ஆவேன் என்ற உங்களுடைய இந்த டைட்டிலை சதா நினைவில் வையுங்கள். ஓம் சாந்தி. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே,
கர்மேகமே எங்கள் வான் மீதிலே ஞான துளியாக பனியாக விழுகின்றதே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. ஆயிரம் கனவுகளை கண்களிலே, ஆயிரம் கனவுகளை கண்களிலே ஏந்தியே நாங்கள் ஆடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கர்மேகமே எங்கள் வான் மீதிலே, கர்மேகமே எங்கள் வான் மீதிலே ஞான துளியாக பனியாக விழுகின்றதே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ